ஓம் சத்குரு ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் திருவடிகளே சரணம். என்பர்களே, சென்ற வாரம் சேக்கிழார் கதையை பார்த்தோம். பெரிய புராணத்திலே எப்படி சிவபெருமான் அவருக்கு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்கின்ற முதல் வரியை உலகலாம் என்று எடுத்து கொடுத்து உதவினாரோ, அதன் பிறகு அவர் எப்படி அழகாக பெரிய புராணத்தை தொகுத்து பிறகு அரங்கேற்றம் செய்தார் என்றெல்லாம் பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் கூட பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர் சிவபெருமான் உலகலாம் என்ற தமிழ் வார்த்தையைத்தான் எடுத்து கொடுத்தார் தமிழுக்கு. அதுவும் சந்நிதியிலிருந்து தான் அது வருகிறது. அது ஒரு மனதிலே கொள்ள வேண்டும். தமிழ் வார்த்தை சிதம்பரம் நடராஜருடைய சந்நிதியிலிருந்து உலகலாம் என்று எடுத்து கொடுத்து அப்படி எழுதியது தான் என்றால் அதை சொல்லி வைத்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். அப்படி சேக்கிழார் பெருமான் அப்படி பெரிய புராணத்தை எழுத துவங்கும் பொழுது முதலாக அவருக்கு எழுதுகின்ற கதை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை. ஏனென்றால் அவருடைய கதையிலிருந்து தான் அடியார்களுடைய கதை துவங்குகிறது. அவருக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எல்லாம் தொகுத்து அது எப்படி என்று அதிலே குறிப்பிடுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பூர்வ பிறவி முற்பிறவியை பற்றி அவர் சொல்லுகிறார். கைலாயத்திலே அங்கு சிவபெருமான் இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். கைலாயம் என்பது இருக்கிறது, சிவபெருமான் இருக்கிறார். சிவனை சுற்றி சிவனடியார்கள், சிவபூத கணங்கள், பார்வதி தேவியார் எல்லோரும் அங்கே இருப்பார்கள். கைலாயம் இருப்பது உண்மை. அது எந்த பரிமாணத்தில் இருக்கிறது என்பதில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இருப்பது உண்மை, சிவபெருமான் இருப்பது உண்மை. அப்படி கைலாயத்திலே இருக்கும் பொழுது அங்கு உபமன்யு முனிவர் என்பவர் இருக்கிறார். உபமன்யு முனிவர் என்பவர் அவர் ஒரு மிகப்பெரிய மகான். சிதம்பரத்திலே அவர் வியாக்கரபாதருடைய மகனாக அவர் அங்கே இருக்கிறார். தில்லைவனம் எல்லாம் அழிந்து போய் காடாக கிடக்கிறது. அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை மட்டும் பூஜை செய்து கொண்டு வருகிறார். வறுமையில் இருக்கிறார்கள். அவருக்கு அந்த பிள்ளைக்கு பால் தருவதற்கு கூட அந்த தாயாரின் உடம்பிலே இரத்தம் இல்லை. அப்போ அந்த குழந்தை பாலுக்காக அழுகிறது பசியிலே. உடனே அந்த அம்மையார் சிவலிங்கத்தை காட்டி, என்னிடம் எதுவும் இல்லை, அது சிவனிடம் கேளு என்று தாயாரே காட்டியவுடன் அது சிவலிங்கத்தை பார்த்து அழுகிறது. உடனே சிவபெருமான் பார்க்கடலையே கொடுக்கிறார் அந்த குழந்தைக்கு. அதைத்தான் சொல்லுவார்கள், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் என்று சொல்லுவார்கள். இவ்வளோ பெரிய மகான் உபமன்யு முனிவர். அது தனி கதை. உபமன்யுவர் எப்படி பதஞ்சலியுடைய சீடராக இருந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் நம்ம அது கூட இங்கு பார்க்கலாம். அது பிறகு அவர்களை பார்க்கலாம். அந்த உபமன்யு முனிவர் கைலாயம் சென்று அவருக்கு சீடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவருடைய சீடரில் ஒருவர் தான் சுந்தரர். அவர் தான் திருமல நாயனார் ஆகிறார் பின்னாளில். அந்த உபமன்யு முனிவர் கைலாயத்திலே தனது சீடர்களோடு அமர்ந்து சிவனை பூஜித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஆகாயத்திலே தென் திசையிலே ஒரு பெரிய ஜோதி ஒன்று கிளம்பி மேலே போகிறது. உபமன்யு முனிவர் எழுந்து அந்த ஜோதியை பார்த்து வணங்குகிறார். இப்பொழுது உடன் இருக்கும் சீடர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். குருநாதரே, உபமன்யு முனிவர் அவர்களே, சிவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டீர்கள். அவ்வளோ பெரிய ஒரு வைராக்கிய சித்தம். அப்படி இருக்கிற தாங்களே இன்று இந்த ஒரு ஜோதி ஒன்று அதிசயமாக கிளம்பி மேலே செல்லுகிறது. அந்த ஜோதியை வணங்குகிறீர்களே, அதனுடைய பொருள் என்ன நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆவலாக உள்ளோம். நீங்களே வணங்குகின்ற அளவிற்கு அது
அது என்ன அவ்வளோ பெரிய ஜோதி என்று கேட்கிறார்கள். அப்பொழுது உபமன்ய முனிவர் சொல்லுகிறார், ஒரு காலத்திலே சிவபெருமானுக்கு அணுக்கத்தொண்டு செய்து கொண்டிருந்த ஆளாள சுந்தரர் பூமியிலே அவதாரம் செய்து தன்னுடைய பணிகளை எல்லாம் நிறைவு செய்ய வேண்டிய இறைப்பணிகள் எல்லாம் செய்து இப்பொழுது அவர் கைலாயம் மீண்டும் ஏகுகிறார். அவர் கைலாயம் செல்வது தான் அங்கு தூரத்தில் நமக்கு பெருஞ்சோதியாக தெரிகிறது. அவர் மிகப்பெரிய தவசி, மிகப்பெரிய பக்தர். அதனால் ஞானம் வணங்கும் தன்மையான் என்று சொல்கிறார். நானே வணங்குகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரியவர், அதனால் வணங்குகிறேன் என்று சொல்கிறார். அவர்களுக்கு என்ன ஆர்வம் மிகுகிறது. உடனே அப்படியானால் அவ்வளோ பெரிய ஒரு மகானை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், நீங்கள் சொல்லுவீர்களா என்று கேட்கிறார்கள். அதனால் என்ன நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆளாள சுந்தரர் என்று ஒரு சுந்தரர் அவர் பெயர். முதலிலே சுந்தரர் என்பவர் சிவபெருமானுக்கு கைலாயத்திலே அணுக்கத்துண்டு செய்கிறார். அந்த சுந்தரர் ஒரு முறை சிவனுக்காக மலர் பறிப்பதற்காக நந்தவனத்திற்கு சென்று அங்கு மலர்களை பறிக்கும் பொழுது அங்கு அம்பிகைக்கு தொண்டு செய்கின்ற 2 பெண்கள் அதே மலர்வனத்திற்கு வருகிறார்கள். அந்த மலர்களை பறித்து அம்பிகை கொடுப்பதற்காக வருகிறார்கள். அப்பொழுது ஒருவரை பார்த்து அவர்களுக்கு சுந்தரர் மீது காதல் வந்து விடுகிறது. சுந்தரருக்கும் அவர்களை பார்த்து காதல் வந்து விடுகிறது. இறைவனின் திருவுள்ளத்தால் இப்படி வருகிறது என்று சொல்லுகிறார். உடனே அவர் மலர்களை பறித்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு நேராக சிவனிடம் செல்லுகிறார். சிவபெருமான் அனைத்தும் அறிந்தவன் இல்லையா, முக்கண்ணன், அந்த 3ஆம் கண் உள்ளவர். இப்போ உபமன்ய முனிவர் அப்படித்தானே இவருடைய நிலைகளை தெரிந்து அவர் 3வது கண்ணிலே தெரிந்து தானே சொல்லுகிறார். அதே போல் சிவபெருமான் சுந்தரருடைய அங்கு வந்து மலர்களினால் சிவனை பூஜித்து வணங்குகிறார். நமக்கு அவர்களுக்கு வித்தியாசம். நாம் இங்கு கோயிலுக்கு சென்று தான் வணங்க வேண்டும், இல்லைன்னா வீட்டிலே தான் வணங்க வேண்டும். அவர்கள் கைலாயத்தில் நேரடியாகவே சிவனுக்கு மலர் வைத்து வணங்கலாம், அவ்வளவு புனிதமானவர்கள். அப்பொழுது சிவபெருமான் கேட்கிறார், சுந்தரா, நந்தவனத்திலே இன்றைக்கி ஏதோ சிறப்பான ஒரு செயல் இருந்தது போலும் கேட்குறார். ஐயனே என்கிறார் இவர், உனது மனம் பெண்களை நாடியதல்லவா, ஒரு கணம் நாடியதல்ல. ஆமாம் என்று சொல்லுகிறார். உடனே அவர் சிவபெருமான் சொல்லுகிறார், இது கைலாயத்திலே காதலுக்கு இடமில்லை. கைலாய அருள் பெற்ற துறவியினுடைய ஆசிரமத்திலே கூட காதலுக்கு இடமில்லை என்னும் பொழுது ஒரிஜினல் கைலாயம், அங்கு காதலுக்கு இடமில்லை. அதுவும் இல்லாமல் காதலை அனுபவிப்பதற்கான உடல் உறுப்புகள் இந்த நம்முடைய உடம்பில் இருப்பது போல் அங்கே கைலாயத்தில் இருப்பது இருக்காது. அவர்களுக்கு இடுப்புக்கு கீழே மொட்டையாகத்தான் இருக்கும், அங்கங்கள் இருக்காது. காதல் அனுபவிக்கிற அங்கங்கள் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் கைலாயத்தில் அதெல்லாம் இருந்ததுன்னா கைலாயத்தில் பாத்ரூம் லிட்டர்லாம் கட்டின்னு இருக்கணும், அது இல்லையா. அதை க்ளீன் பண்ணலன்னா கைலாயத்தில் ஒரு மூலையில் நாறுதுன்னுவான். அதனால் அதுக்கெல்லாம் அங்கே வேலை இல்லை, அதனுடைய வாழ்வே தனி, எல்லாமே உயர்வானது, எல்லாமே சுத்தமானது. அதனால் அங்கே இருக்கிறவர்களுக்கும் பூதகணங்களுக்கும் அடியார்களும் யாருக்குமே இடுப்புக்கு கீழே அவர்களுக்கு இதை அனுபவிப்பதற்கான அங்கங்கள் எல்லாம் இருக்காது. அதனால் அங்கே நினைத்தாலும் இவங்களை அனுபவிக்கவும் முடியாது. அதனால் சிவபெருமான் சொல்லுகிறார், ஒன்றும் தவறு இல்லை, நீங்கள் மூவரும் பூலோகத்திலே பிறந்து வளர்ந்து பூலோகத்திலே இந்த மனித உடம்பிலே தான் இந்த அங்கங்கள்லாம் இருக்கும், அவைகளை வைத்து காதல் வாழ்க்கை வாழ்ந்து பிறகு மீண்டும் என்னை வந்து அடையுங்கள் என்று ஆசீர்வாதம் செய்கிறார். அப்பொழுது சுந்தரருக்கு பகீர் என்கிறது, ஒரு கணம் பார்த்து ஒரு கணம் மனம் சஞ்சலப்பட்டதுக்கு இந்த அளவிற்கு பெரிய அனுகிரகம் என்று அவர் சொன்னாலும் இவருக்கு தண்டனையாக தெரிகிறது. சிவனை பிரிந்து வாழ வேண்டும்.
சிவனை பிரிந்து பூலோகத்தில் வந்து வாழ வேண்டும். அதான் அதே நினைவோடு வாழ்வது என்பது கடினம். குழந்தையாக பிறந்தவுடன் அது எல்லாம் மறந்துவிடும். இந்த பூலோகத்தில் விழுந்தவுடன், இந்த பூமி காத்துப்பட்டவுடன் அது எல்லாரைப் போல அதுவும் எல்லா விதமான கோபதாபங்கள் எல்லாமே அதுக்கு வந்துவிடும். ஆனால் அவர் திடுக்கிட அவரும் எவ்வளோ பெரியவர் என்றால் அவர் சுந்தரர். ஆனால் ஆளாள சுந்தரர் என்ற பெயர் வந்தது எப்படி என்றால், அந்த பிரதோஷ கால பூஜை கதை உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான். அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள். சிவபெருமானே சுடுகாட்டிலே சாம்பலை பூசிக்கொண்டு பாம்பை மாலை போட்டு கொண்டு இருக்கிற ஒரு பரதேசி தானே என்று அலட்சியமாக அவரை வணங்காமலே சென்று இவர்கள் இந்திராதியர்கள் எல்லாம் கடைகிறார்கள். அப்பொழுது அந்த வாசுகி என்கின்ற பாம்பையும் மந்திரமலையையும் வைத்து அடியிலே பெருமாள் கூர்மாவதாரம் என்கிற ஆமை அவதாரம் எடுத்து அதை தாங்கி பிடிக்க அதை மத்தாக வைத்து கடைகிறார். அப்பொழுது அந்த வாசுகி என்கிற பாம்பு விஷத்தை கக்கி விடுகிறது. அதுதான் ஆழகால விஷம். அது எல்லாவற்றையும் அழித்து கொண்டு வரும் பொழுது பெருமாளிடம் சென்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், சிவகுற்றம், சிவாபராதம். எதை செய்தாலும் சிவனை வணங்கிவிட்டு செய்ய வேண்டும். நீங்கள் சிவனை உதாசீனப்படுத்தியதால் இது சிவாபராதமாகிவிட்டது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே சிவனிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள் என்று கேட்கிறார். அதன் பிறகுதான் அவர்கள் வந்து சிவனிடம் வணங்கி மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த நாள் தான் பிரதோஷம் இன்றைக்கு. அதனால் பாவ மன்னிப்பு நாளாக இன்று எல்லா சிவாலயங்களிலும் மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது. இப்பொழுது நல்ல விஷயம், மக்கள் பாவம் செய்கிறோம் என்பதை இப்பொழுது ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு சின்ன முன்னேற்றம். அதனால தான் அவ்வளோ கூட்டம் பிரதோஷத்தில். எப்படியாப்பட்ட தோஷமும் போயிடும். அப்படி மனமாற மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் நான் பாவம்லாம் செஞ்சிட்டேன், அதனால் மன்னிப்பு அப்படின்லாம் கேட்கணும். கேட்டால் தான் அந்த மன்னிப்பு. அது சும்மா சம்பிரதாயமாக அங்கே போய் சுற்றிட்டேன், அங்கேயும் எட்டிப்போ தள்ளிப்போ தூரப்போ நம்மவா மற்றவான்னு அங்கே ஒரு தோஷத்தை வாங்கின்னு வந்துடுவான். அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு கேட்டவுடனே சிவபெருமான், சரி உங்களை காப்பாற்றேன், நான் அந்த நஞ்சை உண்டு உங்களை நான் அழிந்தாலும் பரவாயில்லை, உங்களை காப்பாற்றேன் என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய தியாகசீலர் சிவபெருமான். அன்பே சிவம், அவ்வளோதான். உடனே அந்த ஆழகால விஷயத்தை கொண்டு வந்து அது பரவிக்கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் ஒன்றாக திரட்டி கொண்டு வந்து அதை சாப்பிட வேண்டும். அதற்காக அவர் யாரை அனுப்புவது என்று பார்க்கும் பொழுது இந்த சுந்தரர், அங்கு பணி செய்து கொண்ட சுந்தரருக்கு தான் அந்த பக்குவம் இருக்கிறது. அந்த சுந்தரரை அவர் எப்படி படைத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கண்ணாடியின் முன்னால் நின்று சிவபெருமான் தன் அழகை தானே ஒரு முறை ரசித்து கொண்டிருந்தாராம். உடனே அந்த கண்ணாடியிலிருந்து அந்த பிம்பத்தை வெளியே வா என்று கூப்பிட்டவுடன் அதுதான் வெளியே வந்து சுந்தரராக சிவபெருமான அழகு அவருக்கு இருக்கும். அப்படி பணி செய்கிறவர். அதனால் அவரை அழைத்து, சுந்தரா போய் ஆழகால நஞ்சை ஒன்று திரட்டி கையிலே ஒரு பிடியாக எடுத்து வந்து கொடு அப்படி என்று பணிக்கிறார். உடனே அவரும் சென்று அப்போ அந்த ஆழகால விஷயம் சகல லோகத்தையும் அழிக்கிறது, சுந்தரரை அழிக்கலை. அந்தளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர் அவர். அவ்வளோ ஆற்றல் வாய்ந்தவங்களே எங்கே உணராங்க பாருங்கள். அது பெரிய விஷயம் இல்லையா? அதாவது ரொம்ப பெரிய விஷயமாக சொல்கிறான் எல்லாம். அதையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பிடியாக எடுத்து வந்து கொடுக்கிறார். அதை வாங்கி நந்தியின் 2 கொம்பு நடுவில் வைத்து அதன் மேலே ஒரு காலை வைத்து சிவபெருமான் நடனமாடி அதன் பிறகு அதை எடுத்து சாப்பிடுகிறார். அந்த பிரதோஷ காலத்திலே அம்பிகை வந்து அது கழுத்திற்கு கீழே இறங்காமல் தடுத்து விடுகிறார்கள். அதனால் இன்றும் சிவபெருமானுக்கு முகம் மட்டும் கழுத்து வரைக்கும் கருநீலமாக இருக்கும், கழுத்து கீழே சிவப்பாக இருக்கும். ஏன்னா உலகத்தின் பாவத்தை ஏற்றதனால் சிவபெருமானுடைய படம் வரைந்தால் இது வரைக்கும் கருநீலமாக இருக்கும். அதுதான் அது. அதனால் அவர் ஆழகால விஷயத்தை அவர் உருட்டி கொண்டு வந்து கொடுத்ததனால் அவருக்கு ஆழகால சுந்தரர் என்கின்ற பெயரை வைக்கிறார்கள். அப்படி வந்தது தான் ஆழகால சுந்தரர். அவர் தான் இம்மாதிரி வந்து காதலே விழுகிறார். உடனே அவர் சிவபெருமானிடம் வணங்கி கேட்கிறார், இந்த பூலோகத்திலே போய் இதில் பிறந்து இதில் குழந்தையிலிருந்து மீண்டும் வளர்ந்து ஆசபாசங்களை சிக்கி அதுக்கு பின்னால் நான் ஒன்று வந்து அடையவும் முடியுமான்னு கேட்குறாரு. அதில் உழன்றவன் அவ்வளோதான். அதுதான் அவனுக்கு பெருசாக தெரியுமா, அதுவே தான் இன்பம் சொர்க்கம்ன்ட்டு அதுக்கே பாடுபட்டுன்னு ஒருத்தன் அச்சின்னு புச்சின்னு கட்சின்னு கதுரைன்னு இப்படி தானே வாழ்கிறார்கள் மக்கள். இதில் எப்படி நான் உன்னை நினச்சி உன்னை நினைக்க முடியும், ஆனால் உன்னை வந்து சேர்ற அளவுக்கு நினைக்கணுமே, பெரிய விஷயம் இல்லையா? சிவனை நினைக்காதவங்க யாரும் இல்லை. எல்லா பிரதோஷத்தில் சிவனை தான் நினைக்கிறாங்க, போய் தான் பண்ணுறாங்க.
இவங்க கூட கண்ணை மூடி வசி ஜபம் செய்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு நினைக்கணுமே, சிவனை போய் கைலாயம் போய் சேருகின்ற அளவிற்கு தேர வேண்டுமே. அது அது அவருக்கே தெரிகிறார். அவர் கைலாயத்திலேருந்து பார்க்கத்தொட்டு அவருக்கு எல்லாம் தெரிகிறது. இது முடியாத காரியமாச்சு, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்றார். நான் என்னப்பா செய்கிறது, நீ ஆசைப்பட்டுட்ட, அதை நிறைவேற்றி வைக்கணும். சரி, நான் போய் பிறக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். என்ன சொல், நான் உலக ஆசையிலே மாயையிலே சிக்கி நான் திசை தப்பி போகும்பொழுது நீங்கள் என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். அதில் போகாத அளவுக்கு தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கிறது 2 தான் ஆசீர்வாதம் பண்ணது. இங்கே அதுவும் சுந்தரர் ரொம்ப அழகானவர் வேறு. அவர் அதே அழகோட பிறந்த உடனே இங்கே அது பண்ணி 600 ஆகிடும் கடன்னு இல்லையா. அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுத்தில் உழுந்து ஏந்தாலே ரொம்ப கஷ்டம். அதில் கச்சாமுச்சான்னு விழுச்சுன்னா அதனால் அவர் அந்த வரம் கேட்கிறார். சிவபெருமானும் அதை சரி என்று தடுத்தாட்கொள்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் கமலினை அணிந்திதைன்னு அந்த 2 பெண்களும் பூலோகத்தில் பிறக்கிறார்கள் என்று உபமன்யு முனிவர் சொல்கிறார். அப்பொழுது அந்த சீடர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் பிறந்தார்கள் சரி, பிறந்தவர்கள் வடநாட்டிலே பிறக்காமல் தென்னாட்டிலே அவர்கள் பிறந்ததின் நோக்கம் என்ன, சுந்தரமூர்த்தி நாயனார் பிறப்பதற்கு தென்னாட்டை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது உபமன்யு முனிவர் தென்னாட்டினுடைய சிறப்பை எல்லாம் சொல்கிறார். காஞ்சி, சிதம்பரம் போன்ற மிகப்பெரிய தலங்கள், திருத்தலங்கள், மதுரை நிறைய புண்ணிய தலங்கள், சிவனுடைய தலங்கள் இருக்கின்றன. அங்கு வாழ்கின்ற மக்களும் மிகவும் புண்ணியமானவர்கள், புண்ணியசீலர்கள். அதனால் அவர் தென்னாட்டை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அதில் சிறப்பு என்று சொல்கிறார். அப்பொழுது தென்னாட்டின் சிறப்பை சொல்லும் பொழுது அவர் திருவாரூரை மனுநீதி சோழன் ஆண்டான் என்று மனுநீதி சோழனுடைய சிறப்பை சொல்கிறார். அவ்வளோ சிறப்பான ஒரு மனுநீதி சோழன் ஆண்டான், எங்களுக்கு அவரை பற்றியும் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது தான் மனுநீதி சோழன் கதையை சொல்கிறார். கதைக்குள்ள கதை போயினே இருக்கும். மனுநீதி சோழன் என்று ஒரு மன்னன் திருவாரூரை ஆட்சி செய்து வந்தான். அவன் தர்மம் நீதி தவறாதவன். மனுஸ்மிருதின்னு ஒன்று இருக்குது, அது கிடையாது. அந்த மனு வேறு. அந்த மனுவே கூட ஒழுங்காக இருப்பான். அவனே தான் எழுதினானா அந்த மனுஸ்மிருதி. அதுக்கப்புறம் அவன் பேரில் ஜாதியானுங்க உள்ள நோய்ச்சானுங்களா எல்லாம் அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க கஷ்டம், ரொம்ப தூரம். அதெல்லாம் எது எடுத்தாலும் உருப்பன்ற மாதிரி எது எடுத்தாலும் பிராமண துவேஷத்தில் சேர்த்து விட்ருவான். சேர்த்து விட்டு பிராமணனை பிடிக்காது, அதனால் சொல்கிறேன். பிராமணனை பிடிக்காது, அதனால் சொல்கிறேன். அதனால் அதுக்கிட்டலாம் போனோம். நானும் பிராமணன், நீங்களும் பிராமணன் இல்லை இல்லையா. யாரும் நம்மளும் தடுக்க போகிறதெல்லாம் அதை விட்டுருங்க. ஆனால் அவங்க ஏமாந்திராதீங்க, அவ்வளோதான். அதுக்காக சொல்கிறேன். அதை எடுத்துன்னு அதை சொல்லும்போது அது ஒரு அட்ராக்டிவாக சொல்லிவிடுவான். மனுஸ்மிருதியில் இப்படி இருக்கிறது, சாட்சியோடு போய் சொல்கிறது, அதில் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டு இல்லையா. அது கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கணும். ஆனால் ஜனம் ஏமாந்தான் போயிருக்குது. அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இவ்வளோ தூரம் எல்லாம் போயிடுச்சு, கையை விட்டு எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே மீட்டு எடுக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். யாரோ ஒருத்தர் 2 பேரை மீட்டு எடுக்கலாம். குருநாதர் என்ன மீட்டு எடுத்தார் அந்த இதில். நானும் அதை நம்பின்னு இருந்தேன். அவர் பாவம் பெருங்கருணையினால் அவர் பிராமணன், இந்த கும்பலும் அந்த மாதிரி பெரிய மகான்கள், அது இன்னும் ஒரு அதிசயம். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். அதனால தான் அதை சொல்கிறது. அது ரொம்ப அதெல்லாம் சொல்கிறது இல்லை. சிவசிவான்னு இருங்க, வசி ஜபம் பண்ணுங்க, கோயில் சுற்றுங்க, பிரதோஷம் போவாங்க. அந்த புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மீட்டுருவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா அர்ஜனையும் தான் இன்சல்ட் பண்ணிக்கினே இருந்தாங்க, போவாச்சின்னு போயின்னு இருந்தாங்க. அப்புறம் அந்த நேரம் வரைக்கும் தானே சிவன் இறங்குறாரு. இறங்கி நந்தியை வளகுன்றார். அவரே புண்ணு போட கூட்டு போயினேன்ட்டார். அவ்வளோதான். மீதி அர்ஜனெலாம் டில்லில் விட்டார்ல. உண்மை தானே அது. நீலகண்ட யாழ்ப்பாணர் மட்டும் கோயிலில் வர எல்லா அர்ஜனையும் தான் விடாத இருந்தாங்க. பாணரை வரைக்கும் அவரையும் விடாத இருந்தாங்க. அவருக்கு மட்டும் தானே கனவுல போய் உள்ள மேலதாளத்தில் கூட்டின்னு வந்தார். அவருக்கு மட்டும்தானே திருவாரூரில் வடகோபுரம்னு இது வழியாக அவங்க என்ன சொல்கிறதுனார். அப்புறம் மீதி பாணரில் என்னான்னு டீலில் விட்டு போயினேன்ட்டார். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ இங்கே எது பேசுது? பக்தி பேசுது. ரொம்ப பக்தி பண்ணால், சிவனை பக்தி பண்ணால்
எப்படியாப்பட்ட இக்கட்டான நிலைமையில், அதுவும் இந்த காலத்தை விட அந்த காலம்லாம் ரொம்ப கடுமையான ஜாதி காலம். சிவன் எப்படி தூக்கின்னு வரார் இல்லையா, அப்படியே கொண்டு வந்து போடான்ட்டு யாரை பற்றி கிளம்ப கூட்டின்னு போயிட்டார். ஆனால் அவரோட சரி, இப்போ மீதி பேரெல்லாம் இவங்க எல்லாம் பண்ணுவானுங்க, சிவனுக்கு தெரியாதவா இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுறோம். அதனால தான் நான் ரொம்ப அதை அதிகமாக சொல்லாமல் பக்தி பண்ணுறதை அதிகமாக சொல்கிறேன். அந்த பக்தி பண்ணின்னு சிவபெருமானேன்னு இருந்தால் ஒரு அநியாயம் மட்டும்தானே இருக்குது, ஜாதி அநியாயம் மட்டும்தானே இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமாக கிடக்குது, நம்ம ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ எல்லாத்துலேருந்தே காப்பாற்றணுன்னா வேறு வழியே கிடையாது. சிவானின்னு இருக்க வேண்டியது தான். இருந்தால் அந்த இறைவன் நம்மளை காப்பாற்றி எதுலேயும் எந்த பொய் புரட்டிலையும் திசை திருப்பி போயிடாமல் நம்மளை அதுக்கு ஒரு குரு அமைச்சு அதுலேருந்தே கொண்டு வந்துடும். அதுக்காக அதை நான் அதிகப்படுத்தி சொல்கிறேன். அவங்க தவறுகளை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மேற்கொண்டு ஏமாறாமல் இருப்பீங்க, அவ்வளோதான். அது மேற்கொண்டு நீங்கள் போய் பாவம் செய்யாமல் இருப்பீங்க இல்லையா. ஜாதி இருக்குது தான், அதெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை தான் இங்கே போய் நான் சொல்லாமல் இருந்தா இல்லையா. சொல்லும்பொழுது நீங்கள் அந்த குறைந்தபட்சம் மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருப்பீங்க. ஜாதி என்பது இல்லை, அது சும்மா இதை சித்தர் பாடல் கூட பாடுது இல்லையா, ஜாதி குலம் என்பது எல்லாம் பிழைக்கத்தானேன்னு பாடுது. அதோடு போதும், அவ்வளோ போதும். நம்ம போய் இப்போ புரட்சி செஞ்சு ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டு கோயிலில் எல்லாம் விடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோமா, கோஷம் போட போகிறோமா, ஒன்றும் கிடையாது இல்லையா. கருத்தளவில் தெரிந்து கொண்டால் நல்லது. அதனால் அந்த மனுஸ்மிருதிக்காக சொல்ல வந்தேன். அது ஒன்றுமே செய்ய முடியாது. அது பிராமணர்களுக்கே கூட கெடுதியாக தான் இருந்தது. அது ஏன் தெரியல, அதை கட்டின்னு அழுகுறாங்க. இதே வளவனூர் அக்ரஹாரத்தில் எவ்வளோ பிராமண குடும்பங்கள் வறுமையில் வாழிச்சு தெரியும். ஏன்னா அவங்க வேதம் ஓத தவிர வேறு எதுவும் போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டான். கெட்டுப்போன பிராமணிக்கு தான் நல்லா இருந்தான். வேதம் ஓதாமல் போய் வியாபாரம் பண்ணி விவசாயம் பண்ணி அவங்களாம் பிராமண பிரஷ்டன். அது அவங்க எல்லாம் பணக்காரன். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து இப்போ இருக்கிற பிராமணி எல்லோரும் அவங்க பசங்களை படிக்க வச்சு எல்லாம் கொண்டு அவன் வந்துட்டான். அந்த வர்ணாசிரம தர்மன்றது பிராமணர்களுக்கே கூட பெரிய கெடுதியாக செஞ்சுன்னு இருந்தது. இருந்தாலும் அவங்களால அதை விட முடியல, அவங்களால அதை ஜெயிக்க முடியல. திரும்ப அது கோயில் வரைக்குமாவது அப்படி இருக்கட்டும், அது நம்ம ஜாதிக்காரன் இருக்கிறான், அதனால் அப்படியே இருக்கட்டும். மீதி பேர்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் தெரியும் வர்ணாசிரம தர்மத்தால் தாண்டா நல்லா படிக்க. என் கூட 8th வரைக்கும் படிச்சிருந்த ஒரு பிராமின்காக தான் எனக்கு போட்டியாக இருக்கும் ஃபஸ்ட் ரேங்க்குக்கு. அவ்வளோதான், அதுக்கு மேலே அது படிக்க முடியல. அவன் அவங்க அப்பா என்னென்னா சமஸ்கிருதம் எழுதுவார், ஒரு எழுத்துக்கு இவ்வளோ காசுன்னு இருக்குது, அதுதான் ஒரு வருமானம்னு சொல்லும். அப்புறம் புரியுது எவ்வளோ வறுமையில் வாடினாங்க அவங்க. அதுக்கு ஒரு எழுத்துக்கு எத்தனை எழுத்து எழுதுவார், எத்தனை காசு கொடுப்பாங்க அவருக்கு, புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை அந்த குடும்பங்களெல்லாம் கடை எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வந்து போயிட்டே இருக்கு. அவங்களுக்கே கிடைத்து நல்லாவே தெரியுது. இப்போ நிறைய இப்போ பிராமின் கேர்ள்ஸ் எல்லாம் நான் பிராமின் மேரேஜ் பண்ண வளவனூர்லேயே இல்லையா, வீட்டிலே பத்திரிக்கை அடித்து செட்டியார் பையனுக்கு மேரேஜ் பண்ணாங்க போன வருஷம். அதுக்கு முன்னால் பிராமின் கேர்ள் வன்னியர் பையனை மேரேஜ் பண்ணிச்சு இல்லையா. 2 பேருக்கும் போராடி மருந்தெல்லாம் குடிச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு காதல் உடைஞ்சி வருது. அதுவும் வருது எல்லாம். அது வருங்க பரட்ட வேண்டிய விஷயந்தான். அது இப்படியே போதான். ஆனால் அது கொஞ்சம் மட்டும் தான் நவுறுது. அது இல்லாமல் அதுக்கிட்ட கூட இப்போ போக முடியாது. நம்ம அதுக்கிட்ட கூட நான் போகல. கடவுள் துறையில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தான் மோட்சன்ற மாதிரியான ஒரு இது எல்லாருக்கும் மண்டையில் ஏறி போயிது, மறைமுகமாக ஏறி போயிது. சைக்காலஜிக்கலாக பிரெயின் வாஷ்டு திங் மாதிரி இருக்குது எல்லாருக்கும் மண்டையில். எனக்கு இருந்தது குருநாதர் இருக்கிறனால அது போச்சு. அவரே சொல்லிட்டா, நான் சொன்னாவோட இப்போ 3 முதல் அது ஏறி போச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி உனக்கு ஆழ பதிஞ்சு போச்சு. அந்த புத்தகம்லாம் படிச்சுட்டேன். இதனால் பரவாயில்ல, உனக்கே ஞானம் வரும்போது நீ தானாக உன்னை விட்டு ஓடிட்டு வந்த. நீ ஏன் நினச்சா கூட ஓட்ட முடியாது, ஏன்னா உள்ளே ஆழ பதிஞ்சு போச்சு. அப்படி அவ்வளோ பெரிய கருணை அவருக்கு. அப்படி கடத்தேற்றி அந்த ஞான அனுபூதி சித்தியானவனை தான் எனக்கு இப்போ ஆடாடா உண்மைதானே புரியுதா. இப்போ அந்த பாக்கியம் எல்லாருக்குமே இருக்குமா, எல்லாருக்குமே ஞானம் வருமாட்டா. அதனால் ஓரளவுக்கு அது முதலிலேயே நுழையாமல் பார்த்துக்கணும். ஜாதி மண்டையில் நுழையாத பார்த்துக்கணுன்னா அப்போ நான் வேறு வழி கிடையாது. எனக்கு நான் இதை தான் சொல்லுவேன், பிராமணுங்க பிரச்சாரத்தை கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அதை சொல்கிறாங்க, நேரடியாக சொல்கிறாங்க, இல்லை மறைமுகமாக ஏற்றுறாங்க. 2த்துல தான் ஒன்று பண்ணுறாங்க. சனாதன தர்மம்னு ஆரம்பித்து அதுக்கு ஒரு குரு ஏற்றிடுறேன். ஒரு 100 உண்மையை சொல்லி அதை ஒரு பொய் சுருக்குன்னு சொல்லிட்டேன்னா நான் கண்டுபிடிக்க முடியாது. அது கூட சேர்ந்து அதுவும் ஏறிட்டேன் உள்ள. இதை செய்கிறாங்க. அதனால் அதெல்லாம் சொல்கிறேன். பிராமணுங்க பிரச்சாரம்லாம் கேட்காதீங்க. அவங்க இது பண்ணுறதில்ல. அதில் வேதங்கள் உண்மைகள் சிலது இருக்குது இல்லையா, நல்ல விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன செய்யுது, எல்லாத்துலேயும் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்த மாதிரி கலந்து போச்சு. ஜாதி இருக்குதுன்ற விஷத்தை கலந்து விட்டாங்க எல்லா சாஸ்திரத்துலேயும். ஒன்றுமே செய்ய முடியாது.
நீ அந்த பாலை தான் குடிக்கிறேன்னு நினச்சா அது கூட அந்த ஸ்லோ பாய்ஸ்னா அந்த விஷமும் உள்ளே ஏறி போகுது. அப்படி தான் இன்றைக்கி ஜாதி ஒழிக்க முடியாத அளவுக்கு சமுதாயத்தில் ஊறி போச்சு. அதனால் அதை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் நான், வேறு வழி இல்லை. அப்புறம் நானும் சொல்லலைன்னா வேறு யார், இந்த ஏரியாவில் யார் இருக்கிற போயிட்டேன்னா அவ்வளோதான். திரும்ப எல்லா புத்தகத்தை படிச்சுட்டு புத்தகத்தில் இருக்கிறதுலாம் சாஸ்திரத்தில் இப்படி தான் இருக்குது, சாஸ்திரத்தில் இப்படி தான் இருக்குது, சாஸ்திரத்தில் ஏற்றி வச்சுட்டான்றது யாரும் சொல்ல மாட்டான். அவன் சொருவன்துன்னு சொல்ல மாட்டான். நம்மளுக்கு நம்பிக்கை வராது. அது நான் அப்படி அது இப்படி சொல்கிறது, ஏன்னா ஏற்றி வச்சுட்டான் சொல்கிறவனுக்கும் கடவுளை தெரியாது. அவன் இப்போ நாத்திகம் வந்து திட்டுவான், அவன் திட்டுறதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அவன் திட்டி சொல்லும்போது கடவுளை திட்டுறவன் எப்படி, அவன் சொல்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இப்படியே குழப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் என்னால் முடிந்தவரை அதை சொல்லிட்டு போகிறேன். அப்போ அந்த மனுநீதி கிட்ட வந்துடும். மனுநீதி சோழன் திருவாரூரை ஆட்சி செய்து வந்தான். தர்மம் நீதி தவறாதவன், பெரிய சிவபக்தன். அவனுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான், ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனும் நல்லவன். எப்படியோ அப்பா தர்மத்தோடு ஆட்சி செய்யும்போது பையன் நல்லவன் தான் வளர்த்துருப்பான். அப்போ அந்த இளவரசனாக அவன் பட்டம் சூட்டி கொண்டு நகர்வலம் வருவார்கள். அப்போல்லாம் அந்த தேரில் போட்டு இளவரசன் அந்த தேர் ஓட்டின்னு வரும்போது ஜனங்கள்லாம் வெளில வந்து பார்ப்பாங்க, ராஜா விட்டு புள்ள போகுது. இப்போ கூட பார்க்குறாங்களே, இப்போ நடிகைகள் தான் இளவரசிகள் இல்லையா? அவங்க வந்தாங்கன்னா அப்படியே ஓடி போய் தபோன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. மேடம் நான் எங்கெல்லாம் இது சுற்றி பன்னாடு போயிட போகிறேன்னு இருக்குது. அவங்க நடித்த காட்சியெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். அந்த காட்சியெல்லாம் பார்த்தா நீங்கள் எப்படி மேடம் அப்படி அந்த மாராப் துணியை தூக்கி வெளில கூப்பிட்டுக்கிட்டே வச்சுட்டு, அது எப்படி மேடம் அந்த ஹீரோவை பிடிச்சி ஒரே கட்டி பிடிக்கிறீங்களா? யாரும் அதை கேட்க மாட்டான். இங்கே அப்படி இல்லை. இங்கே அவங்க வரும்போது மேடம் தான், மேடம் அது ஏதோ போடும். அது தனி உலகம். அது எப்படி அற்புத மாதத்துலேருந்து யாரும் அதுக்கிட்ட போகிறது கிடையாது. இன்னும் கிராமம் கெடாமல் தான். காந்திஜி சொன்னார், உண்மையான இந்தியா ஓடுன்னு சொன்னால் கிராமத்துக்கு போய் பாருங்க, நாங்கள் தான் இன்னமும் இந்திய பண்பாடு ஒழுங்காக இருக்குது அப்படின்றார். அப்போ அந்த இளவரசனை பார்ப்பது எல்லாம் வராங்க, பார்க்குறாங்க. ஒரு ஜனங்களாம் பார்க்கும்போது வேகமாக ஓட்டணும்னு தோணும். அது ஒரு விஷயம். அந்த வயசில் நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன், டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் சென்னையில். புல்லட்டு கொடுத்தார் எங்களுடைய கம்பெனி ஓனர். அதை எடுத்துன்னு போனோன்னு பார்த்தா எங்கள் ஒர்க் ஸ்பாட்டு வேலை செய்கிறவங்க எல்லாம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். எல்லாம் பார்த்தோன்னா நம்ம இன்ஜினியர் போகிறாருன்னாங்களா, சொல்கிறன்னு தூக்கி ஸ்பீடாக ஓட்டி காட்டினேன். அவ்வளோதான். அங்கே இருக்குது படவட்டம்மன் ஆளுன்னு ஒன்று இருக்குது பாடி இடத்துல. அந்த டேர்னிங் எப்பவுமே ஆக்சிடென்ட் ஆகும். அண்ணாண்டு என்ன வருதுன்னு தெரியாது. அங்கே போய் ஸ்பீடாக போனேன். ஸ்பீடாக போய் இப்படி திரும்புகிற பார்த்தா எதிர்க்க ரிக்ஷா, எதிர்க்க லாரி வந்துடுச்சு. ஒன்று லாரியில் அடிக்கணும், ரிக்ஷாவை அடிக்கணும். 2 சாய்ஸில் எது அடி? ரிக்ஷாவை அடிச்சு தூக்கிட்டேன். புல்லட் அவ்வளோ ஸ்பீடில். அது குஷி. அந்த எல்லாம் பண்ணோன்னு ஒரு எனக்கு படிக்கும்போது ராஜ்யூத்தில் வாங்கி கொடுத்துருந்தார் எங்கள் அப்பா. ராஜ்யூத்திலாம் ஸ்லோவாக தான் போவோம். அந்த புல்லட்டாக இருக்கும், அதில் பறந்து காட்டினா அடிச்சு. என் அதிர்ஷ்டம் அந்த ரிக்ஷாவில் ஃபுல்லாக இரும்பு ராடு அடுக்கி எடுத்துன்னு போகிறான். லோடு ரிக்ஷாலேயே, சாதாரண ஆளுங்க ரிக்ஷாலேயே அதை அடுக்கி வச்சு ஓட்டின்னு போகிறான். அதனால் தப்பிச்சுது. இல்லைன்னா புல்லட் அடிக்கி தேறி இருக்க மாட்டான். ரிக்ஷா ஃபுல்லாக வெயிட்டாக இருக்குவேன். அடித்த உடனே நான் இந்த பக்கம் அப்படி சாயிரம். அந்த லாரி கடைசி அந்த வீல் என்னை தாண்டி போகுது. அந்த தாண்டி இப்படி போது 1 இன்ச்சு தான் என் தலை நடுவு. படவட்டமாக தான் காப்பாற்றினாங்க, என்னையும் சரி அவனையும் சரி. ரோடு பூரா இரும்பு ராடு பறகுது. அந்த ரிக்ஷாக்காரன் அவனுக்கே ஊன்ட்டான். ஐயோ கை போச்சு, கை ஒண்டிச்சு. அது தெரியும் அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணனா, காசுக்காரங்க கை போச்சு. இதை வச்சு புல்லட்டை சார்பாக தூக்கி நிறுத்த முடியாது. உழுந்த வேகத்தில் நான் எழுந்து கீழே சாய்ந்த புல்லட்டை ஒரே அளவு தூக்கி நிறுத்தி ஓரமாக ஸ்டாண்ட். எனக்கு ஒன்றும் புரியல. அவன் ரோட்டில் நடு ரோட்டில் கையை போச்சு ஐயோன்றான். பகன் மூஷன் தான். என் அதிர்ஷ்டம் நேற்றுக்கு வேறு ஒருத்தங்க 2 பேர் பைக்கில் அந்த ஏரியாவில் இருக்கும். அந்த இவரோட புல்லட்டு மிலிட்ரி புல்லட், அந்த ஒயிட் இது ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில். அப்புறம் அவங்க வந்து என்ன ஒரு குமார் புல்லட் மாதிரி இருக்குது. ஆமாம் அவர் தான். நீங்கள் என்ன இன்ஜினியர்? அவ்வளோதான். அவங்க அந்த ஏரியாவில் இருக்கவே அவங்க ஒன்றே இறங்கி நீங்கள் போய் குமாரை அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் போனால் அதுக்குள்ளே விடாத போகிறான். அப்புறம் இவங்க 2 பேர், எப்பா நாங்கள் இருக்கிறோம், வண்டி இங்கே இருக்குது, நாங்களும் இங்கே நிற்கிறோம், அப்புறம் உனக்கு என்ன? இல்லை ஆளை அடிச்சா விட்டா அதெல்லாம் வண்டி இருக்குதுல்ல,
நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு 2-3 தெரு அது நடந்து போய் அவர்கிட்ட மாதிரி அழிச்சிட்டேன். இது ரிக்ஷாவை அங்கே இருக்குது. அவர் ஒரு அரை வண்டியில் அவர் வந்து பார்த்துட்டு, அப்புறம் அந்த காலத்தில் 300 கொஞ்சம் அதிகம் தான். 300 அவருக்கு காம்பன்சேஷன் பேசி அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கினேன். நான் ராசியாக போயிட்டேன். எனக்கு ஒரே பயம் வந்தோன்னே அவன் கை ஒண்டிச்சேன். அதெல்லாம் கையும் ஓடையில் ஓடையில் அந்த கையில் தான் கையத்தை போட்டான் அவன். அப்படிலாம் ஒரு ஆக்ஷன் கொடுத்தா தான் நிறைய காசு கிடைக்கலாம். அந்த இரும்பு இருக்கவே நீங்கள் 2 பேரும் தப்பிச்சிங்க. இரும்பு வெயிட் போட்டு நின்றுடுச்சு. சொல்கிறேன், இந்த இளவரசன் எப்படி பறப்பாங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் வேடிக்கை பார்த்தா அந்த வயசுக்கு அதுக்கப்புறம் நான் 6 மாதம் தொடவே இல்லை புல்லட்டை. நான் பஸ்லேயே போயிடுறேன், பஸ்லேயே வந்துடுறேன். அப்புறம் அவர் திரும்ப எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தார், பொறுமையாக எப்படி ஓட்டணும் எல்லாம். அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். அது திரும்ப இங்கே வந்துடுவோம். இளவரசன் போகிறான், அவனுக்கு ஆக்சிடெண்ட் இதே மாதிரி. நல்ல ஸ்பீடாக போனோன்னே திடீர்னு ஒரு கண்ணுக்குட்டி வந்து தேரில் மாட்டி சகத்தில் மாட்டி செத்தே போகுது. அதே மாதிரி தேர் நிறுத்திட்டு ஐயோ பசு செத்து போச்சு, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், கும்பை கூட்டிகிட்டு என்ன பண்ணலாம், இளவரசன் தேரில் இது பசு கண்ணுக்குட்டி தானே அது. அதனால் கண்ணுக்குட்டி செத்துட்டா யாரும் அவ்வளோ அந்தளவுக்கு பெருசாக இது பண்ணுவாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும் அவங்க அப்பாவை பற்றி இல்லையா, அவர் ரொம்ப நியாய தர்மமாக இருப்பார் சொல்லிவிட்டு, அப்போ கூட அவன் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா தேரில் வந்தவங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, சரி நம்ம போய் ஒரு பிராமணரை பார்த்து இதுக்கு பரிகாரம், சாந்தி பரிகாரம் அதெல்லாம் இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் வச்சுருப்பாங்க. பிராமின்க்கு மட்டும் நீங்கள் என்ன ஒன்றா பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போனால் அதுக்கு ஒரு பரிகாரம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பரிகாரத்தை எடுத்துன்னு போயிட்டு ஏன்னா ஒரு ஆற்றுல மூட்டையாக புளி கரைச்சி விட்டுன்னு சொல்லுவாங்க, நீ கரைச்சி விட்டு வரலாம், அது சரியாக போடுன்னு சொல்லலாம். அது நிறைய இருக்கும் அது இல்லையா. இன்னும் அவங்க பிராமினே என்ன தப்பு செஞ்சால் அதை காப்பாற்றுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய பிராமின் குரு அவர் ஏதோ பொண்ணு கூட ஏதோ ஓட்டார் அப்படின்னா அது அவருக்கு ஏதோ மந்திரம் சொல்லி தண்ணி தெளிச்சுட்டு அவர் திரும்ப பழைய மாதிரி ஆகிடுவார். இந்த குதி தேவிக்கு ஒரு வாட்டி குழந்தை பார்த்தா கண்ணி தன்மை திரும்ப வந்துடும்னு ஒரு வரம் கொடுப்பார் இவர். அப்படி பிறந்தவங்க தான் பஞ்சா போட்டவர்கள். அந்த மாதிரி பிராமின் குரு என்ன போட்டால் அவருக்கு தண்ணி தெளிச்சுட்டு திரும்ப ஒரு ஆச்சாரியா குரு ஜெகத்குரு ஆசீர்வாதம் பண்ணலாம். அவர் திடீர்னு கொலை பண்ணிட்டார்னா அதுக்கு என்ன இருக்கும், அதுக்கு இருக்கேன். இவங்க சட்டத்திலேருந்து காப்பாற்றி விட்ருவாங்க. அது பிராமின் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு எல்லா லெவல்லையும் இருக்கும். மினிஸ்ட்ரியிலேருந்து ஊடகங்கள்லேருந்து அவங்க எழுதுவான், இதெல்லாம் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை, எல்லா வகையிலும் காப்பாற்றி விட்ருவாங்க அவங்க. ஆனால் என்ன அந்த ஜாதி திருந்தாது, அவ்வளோதான். திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நம்ம என்னத்தை போனாலும் காப்பாற்றி விட்ருவாங்க நம்ம ஜாதிக்காரர். அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கு. ஆதரவு அதிகமாகும் போது அது வேறு வழியே கிடையாது. மாரல் கவர்மெண்ட் தான் வந்தாகணும், இறைவன் தான் வந்தாகணும் அதை சரி பண்ணுறதுக்கு. அதை சப்போர்ட் பண்ணுற முதல் கொண்டு எல்லாம் அது தடை நடக்க தான் செய்யுது. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன போய் நம்ம போய் சொல்கிறோம்ல. ஆனால் என்ன பார்க்கும்போது மக்களுடைய மனம் அப்செட் ஆகுது, வெக்ஸ் ஆகுது. இவ்வளோ பெரிய அடியாயம் பண்ணி சுத்தமாக ஃப்ரீயாக எல்லோரையும் ஃப்ரீ பண்ணி விட்டா என்னதாடா இருக்குது நியாயம், அப்படி ஒன்று இருக்குது, வருது, அவங்க மனசில் ஓடுது, அது நல்லா தெரியுது. அதுக்கு என்ன பண்ணுறது. அதே மாதிரி அவன் சொல்கிறான், போய் ஒரு பிராமண குருக்கிட்ட போய் இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டால் அவர் ஏதோ பரிகாரம் சொல்லுவார். அந்த கண்ணுக்குட்டிக்கு பதிலாக வேறு ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவார். அது நம்மளுக்கு என்ன தெரியும், அதை பண்ணிட்டா அந்த பாவம் சரியாக போய்டும் அப்படின்னு வர அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டோன்னே அதுக்குள்ளே அரசனுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் நியூஸ் போயிடுது. அமைச்சன் காதில் வந்து அது அரசனுடைய காதுக்கு அது போகல. அந்த கண்ணுக்குடியாக நான் சொல்ல மாட்டாங்க, இளவரசன் இப்படி பண்ணிட்டார், அரசன்கிட்ட சொன்னால் அரசன் வெக்ஸ் ஆகிடுவான்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பான்றான் பார். அந்த மாதிரி இதெல்லாம் ராஜாங்க, இதெல்லாம் இளவரசர்களுக்கு இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் போய் சொல்லின்னு இருப்பானே ராஜா கிட்ட. ராஜா மனசு வருத்தப்படுவார். இப்படியே நிறைய பேர் கவுப்பா. நம்மளை சுற்றி எவனா தப்பு பண்ணால் கூட அது நம்மகிட்ட சொல்லலையாப்பா சொல்லன்னு கேட்டால், நீங்கள் மனசு வருத்தப்பட போகிறீங்க தான் சாமி சொல்லலான்னு நம்ம ஒரு சமாளித்தோம். இது நம்ம என்ன செய்யுது. ஆனால் சொல்லணும், சொன்னால் தான் அவங்களால இது பண்ண முடியும். ஆனால் பாருங்கள், அந்த பசு வந்து அந்த கண்டுக்குட்டி இழந்த உடனே அதை சுற்றி வருது, கண்ணீர் விட்டு அழுவுது. பசு அழுவுறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. பசுக்கு பார்த்திங்கன்னா கண்ணீர்லாம் வரும், அதை அழுவுது. அப்போ அந்த மனுநீதி அரசன் அவன் நீதி தவறாதவனை தொட்டு யார் மூலமான நம்ம அப்ளிகேஷன் வரத்துக்குள்ளே அந்தந்த லெவலில் அவன் அமுக்குவான், மிரட்டுவான் இல்லையா.
ஒரு கம்ப்ளைண்ட் போய் நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது யாரை பற்றியும் இப்போல்லாம். சட்ட ரீதியாக ஒன்றும் ஃபைல் பண்ணல, நடைமுறையில் அது இருக்காது. ஏன் அவர் ஒரு விஐபியாக இருந்தார்னா நீங்கள் போய் இது மாதிரி ஒரு விஐபியை என்னை கணவனான்னு திட்டாருன்னா உடனே ஃபோன் போட்டு சார் உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அதை தூக்கி வர வச்சுட்டேன். இது நான் புதுசு சொல்ல, இது எல்லா சினிமாலும் எடுக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைகள் தான். அதனால் மன்னன் சொன்னான்னு பார்த்தா இப்படி ஒரு அமைச்சர் மூலமாக, ஒரு நீதிபதி மூலமாக, ஒரு காவல் நிலையம் மூலமாலாம் வரத்துக்குள்ளே மக்களுக்கு நியாயம் கிடைக்காத போய்ட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கட்டி தொங்க விட்டான். யாருக்குன்னா எந்த குறை இருந்தாலும் வந்து அந்த மணியை பிடிச்சி டங்குன்னு அடிச்சின்னா மன்னனான நானே வந்து கேட்பேன் உங்கள் குறை என்னான்ட்டு. இப்போ நீங்கள் நேரடியாக என்கிட்டயே சொல்லலாம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ கட்ட முடியுமா மணி? கணக்கணக்கான 24 மணி நேரம் அடிச்சின்னு இருக்கும். ஊர் ஒரு மணி கட்டி பாருங்க, என்ன கோயில் மணியாது என்ன அவன் குறைக்கு அடிக்கிறான். அதனால தான் இப்போ மணி கட்டுறதில்ல. இல்லைன்னா நம்ம ஊர் ராஜாங்கெல்லாம் கட்டுருவாங்க இல்லையா? நியாயம் தவறாதவங்க, நேர்மை தவறாதவங்க, நீதி தவறாதவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க இந்த ஜனத்துக்கு அதிகமாக போச்சு. ஊர் மணி கட்டினா 24 மணி நேரம் ஆகிடுச்சு, எல்லா இடத்துக்கும் வர முடியாது. அதனால் அவங்க கட்டாமல் இப்படி ஒரு கோர்ட்டு மூலமாக கேஸ் மூலமாக நீங்கள் கொடுத்து உங்கள் குறைய அங்கே சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான நியாயத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ ரேட்டுன்னு இருக்குது. அதுபடி அவங்களுக்கு வக்கீலுக்கு சொல்கிற ஃபீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் நியாயத்தை நிலைநாட்டிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி இந்தியா நாடு சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு, ராஜாங்கம் இல்லாத மக்களை ஆண்டு கொண்டு இப்படி மக்களுடைய குறைகளை போக்கிக்கணும். ரொம்ப பெரிய அளவில் வெற்றிகரமான ஜனநாயக நாடு நம்ம நாடு. எல்லாம் சாமின்னு ஆண்டுறான். என்ன இதான் செய்யறது? அப்படியே செய்ய முடியாது. நம்மள வரைக்கும் கரெக்டாக இருந்து நம்மள வரைக்கும் திருத்தின்னு சரியாக இருந்துக்குன்னு போய் அங்கே அதனால் இந்த இடத்துல கடவுள் தேவைப்படுறான், வேறு ஒன்றுமே கிடையாது. கடவுள் ஏன் தேவைப்படுறான்னா மனிதனே சரியாக இருந்தால், மனித சட்டத்திட்டங்களே சரியாக இருந்தால் இயேசு பிராணியாக மேன்மேட் ரூல்ஸ்ன்னு சொல்ல போகிறார். மனிதனால் ஏற்படுத்தின சட்டங்கள் அவ்வளோதான், அறகுறை தான், அது அவ்வளோதான் சொல்கிறார். காட்மேட் ரூல்ஸ்ன்னு சொன்னார். கடவுளால் ஏற்பட்ட சட்டம் இன்றைக்கும் அது இருக்கிறது, மாரல் கவர்மெண்ட் துல்லியமாக இருக்கிறது. அதனால தான் கடவுள் சொல்லி நினைக்கிறோம். இறைவனை நம்ம கெட்டியாக பிடிச்சினே இருக்கும்போது அவன் சரியாக எவ்வளோ பெரிய அநியாயமாக இருந்தால் கூட அவன் தீர்ப்பு சொல்லி கொண்டு வருகிறான் அப்படின்லாம் சொல்கிறோம். அதுபோல் அவன் ஆராய்ச்சி மணி கட்டியிருந்தான். அந்த மணி ரொம்ப நாள் அடிக்காமலே இருந்து, ஏன்னா அவ்வளோ நேர்மை தவறாதவன் அவன். அதனால் அதுக்கேற்ற அமைச்சர்கள், அதுக்கேற்ற நீதி பரிபாலனம் செய்கிறவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்போ. ஆனால் இந்த பசு வருது, இந்த இடத்துல இவங்க கூட இருக்கிறவங்க அணிதானே பண்ணுறாங்க, அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சு, ராஜாவுக்கு தகவல் கூட சொல்லாமல் மறைக்கிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு நேராக வந்து அந்த ஆராய்ச்சி மணியை பிடிச்சி அடிக்குது. அது இந்த நாத்திகாரங்க எழுதும்போது ரொம்ப நாளாக உபயோகப்படாமல் இருக்கவே அந்த ஆராய்ச்சி மணியில் ஒரு கொடி ஒன்று சுற்றிக்கின்னு இருந்து தான் அதை தின்றத்துக்காக அந்த மாடை அதை பிடிச்சி இழுத்துக்கு போய் அதை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவனுங்களுடைய அறிவு அது உள்ளே செலுத்தி, அந்த பசுவுக்கு எக்ஸ்ட்ரா அறிவு இருக்காது. அதனால் இவங்க அப்படியே அதை ஒரு சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்களா. இவனுக்கு 2 பேர்கிட்டே மாட்டின்னு தான் முழிக்குது. ஒரு பக்கம் இந்த அநியாயம் பண்ணுற இந்த ஆச்சாரியானுங்க இந்த பிராமின்க கிட்ட மாட்டிக்கின்னு இது படாத பாடுபடுது ஆன்மீகம். இன்னொரு பக்கம் இந்த நாத்திகம் பேசிக்கின்னு இவங்க லெவலுக்கு எல்லாத்தையும் சுட்டி அடிச்சின்னு சுழட்டி அடிச்சிக்கின்னு இதை பண்ணாதுன்னா தெரில. 4-5 அணிலுங்க ஒரே இதுதான் தவிச்சுன்னுக்குதுன்னு தெரியல. நம்ம ஆளும் பசங்க க்ளீன் பண்ணுற அந்த ரூமானு எதனா பண்ணி விட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி இருக்கட்டும், விளையாடுதுங்க, அது வரைக்கும் பரவாயில்ல. அதுங்க அப்படியே விளையாடிக்கின்னு இருக்கு. அது ஆராய்ச்சி மணியை பிடிச்சி அடிக்குது. உடனே மண் வருகிறான். என்ன ஆராய்ச்சி மணி அடிக்குது, யாருக்கு என்ன குறை? வேகமாக வரான். மண்ணுன்னு சொன்னதுக்கு தவிர அவனே நேரடியாக வரான். வந்து பார்த்தா பசு வந்து அடிக்குது சொல்லிவிட்டு மன்னன் கேட்குற அமைச்சர் இதுன்னா இந்த பசு கண்ணில் கண்ணீர் இருக்குது. இந்த அமைச்சர்களுக்கு ஏற்கனவே செய்தி வந்துடுச்சு. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு தீங்கு நேர்ந்துருக்குது, இது என்னன்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறாங்க இதோட கண்ணுக்குட்டியே நம்ம இளவரசனுடைய தேரில் மாட்டிடுச்சு. அவனுக்கு புரிதாக பெரிய விஷயம். அப்போது
தன் கண்டுக்குட்டி இழந்ததுக்கு எனக்கு நியாயம் சொல்லுன்னு ஒரு பசு வந்து மணி அடிக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒன்று அமைச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, அதுக்கு பரிகாரத்துக்கு போய் செய்யறதுக்கு போயிட்டாங்க, அதுக்கு இந்த ஒரு யாகம் வளர்த்து ஒரு இதெல்லாம் போட்டு அது ஒரு ஸ்வாகான்னு ஒட்டுமது போன வாரம் பார்த்தேன் ஒரு ஸ்வாகாலேயே 56 தேசத்து ராஜாக்கள் 530 குறுநில மன்னர் குடும்பமே மொத்தமாக இப்படி காலியாச்சு. ஒரே ஸ்வாகா தான் ஊத்துறாங்கல்ல, எவ்வளோ பேர் ஸ்வாகான்னா. நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லெண்ணெய் முடிச்சவனுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது வேள்வி செய்யணுன்னா நான் வேள்வியோ மந்தர்சியோ அதெல்லாம் நான் குறை சொல்ல. ஆனால் நுட்பமான உண்மை ஒன்று இருக்கிறது, அது கோட்டையாகிடுச்சு. மனமதி செம்மையானால் மந்திரம் செம்மையாமல், அந்த மந்திரம் செம்மையாக இல்லைன்னா அவனுக்கு மனசு அவ்வளோ அழிப்புன்னா சுத்தமாக ஒழிஞ்சிடுச்சு. இவனும் நம்பினானுங்க பார், பிராமணன்லாம் அவங்கள தானம் வாங்கிக்கின்னு சந்தோஷமாக இருப்பாங்களாம். அப்படியே இருப்பாங்க பிராமணன் கூட நம்ம நல்லாவே தெரியும். அவங்ககிட்டே தானம் விட நான் இவங்ககிட்ட நம்ம கையெழுந்து வாங்க நிலைமையில நம்மளை வச்சுக்கிறான் மாறான்ட்டான், இந்த நினைப்பில் தான் இருக்கான் அவனுக்கு. அவன் கூட சந்தோஷமாக ஊற்றுறான் அதில் நெய்யா ராஜா குடும்பம் அப்படியே ஷேமாக கடவுது காலம்பூரான அவங்க கையில் தானம் வாங்கிக்கினே இருக்க கடவுள் தானே ஊற்றுவான். அவ்வளோ பெரிய அவனாக இருந்தால் அவள் எல்லாரும் மகானில் இருப்பானுங்களே. காட்டிடுச்சு நடைமுறையில் இல்லையா, சுத்தமாக காலியை. மனம் வந்து செம்மை இல்லை, மந்திரமும் செம்மை இல்லை, வெறும் பொறாமையும் இதுவும் தான் அதில் ஊற்றிருக்கிறான். சுத்தமாக போயிடுச்சு. எல்லா ராஜா கூட நம்பினானுங்க அவனுக்கு, இன்றைக்கி நம்புகிறாங்க. பெரிய பெரிய பணக்காரலாம் ராஜா ஆகிட்டான். இப்போ இன்னும் அவங்களும் கூப்பிட்டு இப்போ அவங்களும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஸ்வாகா ஊற்றுக்க நீ கூட நோட் பண்ணி வச்சுங்க. எத்தினி பணக்கார குடும்பம் வேள்வி நடத்தி ஸ்வாகா ஊற்றுறாங்க. அவங்க தலைமுறை என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இல்லையா. இதெல்லாம் ஸ்லோவாக எஃபெக்ட் பண்ணுறது தான். தலைமுறை என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க எதிர்காலத்தில் ஒன்று அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு யாருன்னா வந்தார். உண்மையை சொல்கிறேன், இது பிராமண துவேஷத்தை என்ன இருக்குது அவன் தானே பண்ணுறாங்க. நீ நான் பிராமணை வச்சு அவன் ஸ்வாகா இருந்தால் நான் பிராமண துவேஷம் நான் அதை சொல்லுவேன். பிராமணை வச்சு நீ எல்லாம் பண்ணும்போது அதை சொல்கிறான். அப்போ பார்க்கும்போது பிராமண துவேஷமாக அது தெரியுது. இவங்க என்ன சொல்கிறான், இது பிராமண துவேஷம் சொல்கிறேன். அப்படியே அதே மாதிரி அவன் தலைமை ஊற்றி எல்லா குடும்பத்தையும் காலி பண்ணட்டோன்றான். பண்ணின்னு வரட்டும், பிராமணன் மட்டும் தப்பாக பேசக்கூடாது, அவனுக்கு என்ன வேணால் தப்பு பண்ணிட்டோம். இதே மாதிரி ராஜா குடும்பம் அழிஞ்ச மாதிரி அடுத்தது செட்டியாருங்க தான் நம்புகிறாங்க ரொம்ப. அவங்கள இப்படி ஒரு குரூப்பாக பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஸ்வாகாவாகட்டும்ன்றான். அதுதான் வந்து இந்து மத ஒற்றுமை, அதுதான் வந்து நல்லது. பிராமண துவேஷம் இல்லை. ஒரு பிராமண துவேஷன்றவங்க இதுக்கு கபடி சொல்லணும் இல்லையா, இதுக்கு விட சொல்லணும். நாத்திகமாக நான் பேசுகிறேன், ஆத்திகம் நானே பேசுகிறேன், விடையே சொல்லு. சப்பை கட்டி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, சப்பை கட்டி ஏதாவது சொல்லுவான், இது எதோ சொல்லியும் போட்டு அது மாதிரி போய்ட்டு. ஆனால் மன்னன் பாரு, மனுநீதி பாரு, அதை ஒத்துக்கலை. அப்போ சொல்கிறான், அது எப்படி ஒரு பசு கண்ணை இழந்து வந்துருக்குது, தன்னுடைய கன்றை இழந்து அழுது வருகிறது, அதற்கு வந்து யாகங்கள் செய்யலாம், தானங்கள் செய்யலாம், தர்மங்கள் செஞ்சால் அது சரியாக போடும் எப்படி சொல்கிறீங்க? அது என்ன ராஜா சாதாரண பசு தானா? எப்படி சாதாரண பசு? ஆராய்ச்சி மனிதனுக்கு கட்டினது, அது அடித்த மன்னன் வருவான்னு மனுஷனுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த பசுக்கு எப்படி தெரிந்து வந்து அடிக்குதுன்னா எப்படி அது சாதாரண பசு? அது மனிதனுக்கு சமம்னு சொன்னான். அதான் மனு நீதி தெரியுதா? இவங்க வந்து சப்பக்கட்டு கட்டி எல்லாத்தையும் சால்ஜாப்பு பண்ணி அப்படியே உப்பேற்றி அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை இப்படி போகிறது. இவங்களுக்கு ஒன்றுமே தராது. இதெல்லாம் இவங்களை நம்பிலாம் போனால் சுத்தமாக நாடு போயிட்டே தான் இருக்குது. இன்னும் கெட்டு குடிச்சுற அப்படி நாட்டில் எங்கே இப்போ நான் சொல்கிற மந்திரிகள் அரசியல்வாதியில் கம்முன் அடிக்கிறேன்னா பேசியது நம்ம நாட்டுக்கு பேசு ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் பேசி இது அதர்மத்தை போட்டு உருட்டின்னு கிடக்குது. அப்புறம் எப்படி பொதுமக்கள்கிட்ட தர்ம நியாயம் எப்படி பரவாது? எப்படி இந்த தர்ம நியாயத்து எப்படி நம்பிக்கை வரும்? வராது. இது பெரிய விஷயம் இது உள்ளே இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சும்மா இவங்கெல்லாம் அப்படி தோஷம் போகிறப்ப அது போகிறப்ப அப்படியே எல்லாரும் அப்படியே கை குளிக்கும். அவன் திருட்டும், கொள்ளாடிடும், கொலை போட்டோம், அப்படியே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம். பேஸ்லேயே அடிக்கிறிய இந்த மாதிரி கோயில் இதுலேயே அடிக்கும்போது எங்கே அங்கேருந்து தான் நியாய தர்மம் மக்களுக்கு போய் சேரணும். அது காலியாச்சு. இதை போட்டு அப்புறம் மனுநீதி வந்து சொல்கிறான், அது ஒரு ஆள் வாழ்வாள்னு கத்தியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாய் மாதிரி குலைக்கிறான்னுவான், அவனில் அப்படியே குலைக்கிறான்னுவான், கழுது மாதிரி கத்தறையான்னுவான். அது தனி, அதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கிட்டலாம் போக முடியாது. அதுக்கு இது மனுநீதி பாரு எவ்வளோ பெரிய ஏன் வந்து அந்த இது வந்து அது சரியில்லை, அது மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணுறதுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறேன்.
ஒரு என்ன தான் அப்போ சொல்கிறேன், எப்படி அந்த பசு தன் கன்றை இழந்து அது அழிகிறதோ அதே போல் நானும் எனது மகனை இழந்து நான் வாட வேண்டும். அதான் இதுக்கு சரியான தண்டனை. எல்லாம் அதிர்ச்சி ஆகிறோம். அது எப்படி ராஜா? அதெல்லாம் இல்லை, அதான் நியாயம். அந்த பசு அவ்வளோ அறிவுள்ள பசு, அதுக்கு நியாயம் தீர்க்க வேண்டியது என்னோடய கடமை. அதை செய்தவே இளவரசனே ஆனாலும் இதுதான் தண்டனை. அதனால் ஒரு அமைச்சரை கூப்பிடுகிறான். இது அரசன் கட்டளை. போய் அதே இடத்துல இளவரசனை படுக்க வைத்து நீ அந்த தேரை ஓட்டி அவனை கொல்ல வேண்டியது சொல்லிட்டான். அந்த அமைச்சன் அவன் அவ்வளோ உண்மையானவன். அவனுடைய இது வேறு யாரும் அந்த கணக்கு போடுவான். ராஜா ஒரே வாரிசு, அவனை காலி பண்ணிட்டு அடுத்தது நம்ம வாரிசு தான். எப்படியோ ஒருத்தவங்க சொந்தக்காரங்களே தான் வச்சுருப்பான். அமைச்சன் குறுநிலமன் எல்லாம் சொந்தக்காரங்க தான் இருப்பான். இதை கணக்கு போட்டுருவான். ஆனால் அவன் பார்த்தான், எவ்வளோ சொல்கிறான் மன்னன் கிட்டே, வேணாம் மன்னா அதுக்கு சரியாக வராது, கண்ணுக்குட்டிக்கும் இல்லை, இதுதான் தீர்ப்பு, இதுதான் சரியான தீர்ப்பு, இந்த கட்டளை நீங்கள் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்கிறான். மன்னன் கட்டளையே அரசு கட்டளை நிறைவேற்றி ஆகணும் தான் அமைச்சன். அவன் போகிறான். குழந்தையிலேருந்து நமக்கு தூக்கி வளர்த்த இளவரசன் அவனை போய் தெற்காலில் வச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறமும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அதை விட இப்போவே நாம் செத்துலான்னு கத்தி எடுத்து கொடுத்து தற்கொலை பண்ணி செத்து போகிறான் அமைச்சன். எப்படி பார், ஒரு கேரக்டர் ஒன்று எப்படி மிஞ்சுது அந்த இடத்துல. ரொம்ப பெரிய விஷயம். அந்த மன்னனுக்கேற்ற அமைச்சன் கரெக்டாகிறான் பாரு. அவன் தற்கொலை பண்ணி செத்தே போயிடுறான். அப்போது அது மன்னன்கிட்ட சொல்கிறாங்க, அமைச்சன் செத்துட்டான். அவன் ஃபஸ்ட்டு அதிர்ச்சி ஆகிறான். அதுக்கப்புறம் சரி, மன்னன் செத்துட்டா மட்டும் மண்நீதி தர்மம் செத்துருப்பான், இனியும் வேறு யாருன்னா விட்டாலும் இப்போ அவனும் அதே தான் செய்வான். அதனால் நானே எனது மகனை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறேன் சொல்லிட்டு வரான். அது நாட்டிய நாடகம் எழுதியிருக்கிறேன் பிரமாதமாக. அது அந்த குழந்தைங்க தான் நடிச்சுது அப்போது ஆரம்ப காலத்தில். இப்போ பெரிய பசங்க தான் அப்போ அதில் குழந்தையாக இருக்குது, வீடியோலாம் இருக்குது. ஒரு வாட்டி நம்ம போட்டோம் இல்லையா, அது மாதிரி இங்கே திரை போட்டு நான் அதை ஒளிபரப்ப சொல்கிறோம் பாருங்கள். ரொம்ப நான் தான் எழுதின அந்த கவிதைகள் ரொம்ப அற்புதமாக அந்த உருக்கமாக பாடியிருக்கிறார் நம்ம ராமஜெயம். எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாடினா அப்படின்னு சொல்லி. மன்னனின் அமைச்சன் மாண்டால் மனு தர்மம் மனு நீதியும் மாண்டிடுமோன்ல சொல்லி எனக்கு மறந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் சொல்கிறேன். அதனால் நானே இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு மன்னன் அந்த இளவரசனை கூப்பிட்டு, நம்ம இளவரசன் அந்த ராஜா கிட்ட எஸ்கேப்பு ஓடியே போடும். அது போட்டு கண்டுபிடிக்கணும் கொல்ல போகிறான். அவனும் நியாயம் ஏற்றுக்கிறான். தந்தையார் சொன்னால் அவனும் படுத்துடுறான். அதே போல் படுத்துடுறான். அப்போ இந்த மன்னன் அது தேரை ஓட்டி வேகமாக ஓட்டுன்னு மகன் மேலே ஏற்றி கொள்ளையே போடுறான். அது முன்னாலெல்லாம் நிறுத்தலை, ஏற்றி பையன் இளவரசன் செத்துடுறான். செத்துட்டு அப்போ அவன் இறங்கி அப்படியே நிற்கிறான். எப்படி இருக்கும் மன்னனுடைய மனநிலை? ஒரு பக்கம் தான் பையன், இன்னொரு பக்கம் நியாயத்தை நிலைநாட்டணும். இதுதான் அந்த மனுநீதி. அவ்வளோ உயர்ந்த விஷயம் இல்லையா? ஊரானுங்களாம் நல்லா சொல்லிடல. இப்போ கூட டிவியில் எவ்வளோ பஞ்சாயத்துலாம் நடத்துகிறாங்க இல்லையா? ஊரானுங்களாம் நல்லா பஞ்சாயத்து பண்ணோம். அது எப்படி, இது எப்படி, அது சரிதான், இது சரிதான். ஊரா முடுங்க பஞ்சாயத்து உனக்குன்னு வரும்போது தான் தெரியும் அதில் இவங்க எவ்வளோ நிற்கிறாங்கன்னு. யாராலும் நிற்க முடியாது. மனுநீதி அளவு யாராலும் நிற்கவே முடியாது. அப்போ டிவியில் வர பஞ்சாயத்து தான் இல்லை, எல்லாம் அரசியல் தலைவர்லேருந்து எல்லோரும் அப்படி தான் இல்லையா? தனது ஒரு நியாயம் அடுத்த நியாயம் அப்படி தான் போயின்னு இருக்கும். அதனால் யாரும் இவங்களாம் மனுநீதி அளவுக்குலாம் யாரையும் புழவும் முடியாது, கடவுளும் வரவும் முடியாது. கடவுள் வந்தான் அந்த இடத்துல சிவபெருமான் தாண்டம் ஆடி வந்தான். அந்த மனுநீதி இந்த தர்மத்தை செய்கிறான்னா அதை பார்க்குறதுக்கே தேவர்களெல்லாம் கூடின்றார்களாம் மேலே. இவ்வளோ பெரிய நியாயம் செய்கிறான் மன்னன்ட்டு. அதை ஏற்றி கொண்ட உடனே சிவனே தாண்டவமாக ஆடி அந்த மாண்ட அந்த கண்ணுக்குட்டியை, அந்த இளவரசன், அந்த அமைச்சன் எல்லாரையும் உயிரோடு எழுப்பி மனுநீதி ஆசீர்வாதம் செய்து நீயே சிறந்தவன் சொல்லிட்டு ஆசீர்வாதம் செஞ்சு அந்த கண்ணுக்குட்டி திரும்ப போய் அந்த பசு நாவால் நக்குது. இவனும் பங்கன்னு நினச்சிடான். அமைச்சனையும் பாரான். இவ்வளோ பெரிய சிறந்த மனுநீதி ஆண்ட நாடு திருவாரூர். சோழமன் ஆண்ட நாடு திருவாரூர். அதனால் அந்த இடத்துல அந்த தென்னாட்டில் திருவாரூரில் பிறக்கல, அப்படிப்பட்ட சிறப்பான புரியுதா? இப்போ ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் எவ்வளோ நியாயஸ்தங்க வாழ்ந்துருக்கிறான் பார்.
அதை நினச்சி தான் இப்போ நம்ம சந்தோஷப்பட்டுன்னு ஒரு ஆறுதல் சந்தோஷம். இவ்வளோ நியாயஸ்தன்லாம் இருந்துருக்குறானா சொல்லிட்டு இப்போ நினச்சி பார்க்குறதுக்கு இருப்பாங்க, எங்கன்னா இருப்பாங்க, நம்மளால் தெரியாது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே எங்கன்னா ஒரு மறைவாக ஒரு இருப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு தீவிரமான நியாயமான இருக்கிறவங்களாம் இருக்குதுன்னு சொல்லலை. இதனால் மனுநீதியை இறைவன் உயர்த்தி காட்டினான். மன்னனாக இருக்கணும் இல்லையா, முழு அதிகாரத்தில் இருந்து அவனை கேட்குறது யாரும் கிடையாது. ஆனாலும் அந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு மகனையே தேர்காலில் இட்டு கொன்றான் மனுநீதி. இன்றைய வரைக்கும் அது புகழ் வாய்ந்த ஒரு இது தமிழ் மன்னனாக இருக்கிறது மண்ணீதி அறுத்துட்டு இது வடநாட்டிலெல்லாம் பரவாது. வடக்கு நாட்டில் இது ஏன் தமிழ்நாட்டிலே இப்போ நான் சொல்கிறது தான் புதிய தலைமுறைக்கு இவங்களுக்கே தெரியும். இல்லைன்னா எல்லாரும் கம்ப்யூட்டருக்கு போயிட்டான், C++ அது படிக்கிறேன் இது படிக்கிறேன் எல்லாம் போயிட்டான். எங்கள் மனுநீதியை பற்றி தெரிஞ்சுக்கிறது வடநாடு வரைக்கும் தெரியணும். வடநாட்டில் போனால் இவங்களை ஏன்னா தமிழ் எல்லாமே தமிழில் ஒன்று சமஸ்கிருதத்தில் இருக்கணும், இல்லை பிராமினாக இருக்கணும், ரெண்டுமே கிடையாது அவங்க. அதனால் அது தமிழ்நாடு தாண்டி அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பக்கம் தவம் பண்ணி நிம்மதியாக இருந்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்தது, அறியாமையே எனக்கு நல்லா இருந்தது. ஒன்று ஒன்றா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சோன்னு லபன்றேன், ஏன்னா இப்படி பண்ணுறானுங்கன்னு. இதுக்கே ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் இதுலேருந்து டோட்டலாக வந்துன்னு பார்க்குறேன் நான். இது கச்சடாக இது திருத்த முடிஞ்சால் பரவாயில்ல, தெரிஞ்சு போச்சு திருத்த முடியாது. இது அந்த ஒரு குருவி போய் குரங்குக்கு புத்தி சொல்லிச்சான். குரங்கு மின்மினி பூச்சிங்களை எடுத்துன்னு போட்டு மேலே சுள்ளிங்களை போட்டு ஊதின்னு இருந்துதான் ஒரு குரங்கு ஃபூன்னு குளிர்காலத்தில். என்னன்னா நெருப்பு பற்ற வச்சு குளிர்காய போகிறேன். அப்போ அந்த குருவி சொல்லிச்சான், ஐயோ இது மின்மினி பூச்சியா, இது நீ எவ்வளோ ஊதினாலும் இது எரியாது. எவ்வளோ அட்வைஸ் பண்ணிச்சான். நான் ஊதி குளிர்காயத்தை கெடுக்கிறதுக்கு குரங்கு துவேஷம் பண்ணிட்டியா நீ சொல்லிவிட்டு கடகடன் எழுந்து. அது சின்ன வயசில் நாங்கள் படிக்கும்போது இருந்தது அந்த கதை, இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன். அது வசனம் நல்லாயிருக்கும். ஊசி மூஞ்சி மூடா நீயா எனக்கு புத்தி சொல்கிறாய். ஊசி மூஞ்சியா அந்த குருவி ஊசி மூஞ்சி மூடா நீயா எனக்கு புத்தி சொல்கிறாய். அந்த குரங்கு ஏறி அந்த குருவி கூடலாம் கழிச்சு போட்டுடுது. அது சொல்கிறோம் மூடர்களுக்கு புத்தி சொன்னால் நமக்கு தான் அழிவு அப்படின்னு அந்த ஒரு கதையில் சொல்லும். அதை போல் இது தெரிஞ்சு போச்சு. இது உள்ளே போய் நுழைஞ்சிலாம் இது மீள முடியாது. இதுக்கு பெரிய பலம் வேணும். சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருந்தா ஓரளவு கொண்டு வந்துடலாம். இப்போ 55 வயசு ஆயிடுச்சு. அதுவும் பிராமணர் குருன்னவே பெரிய செக் பாயிண்ட். எனக்கு எங்கெங்கே இடிக்கும், ஃபுல் ஸ்பீடெல்லாம் போக முடியாது என்னால். பை நேச்சர் சைக்காலஜிக்கலாகவே எனக்கு அது தடங்களாக இருக்கும். அதனால் நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். சும்மா லைட்டாக அதை பற்றி பேசிவிட்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் அப்படி இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இப்போ போல் ராம கிருஷ்ணா சிவன் போயின்னு இருக்கலாம். இதுதான் எனக்கு தோடின்னு இருக்குது. மற்றபடி எனக்கு பெரிய ஐடியாலாம் இல்லை. பெரிய புரட்சி செஞ்சு இதை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும், நம்மள ஒழிச்சிடுவானுங்க, முன்னாலே ஒழிச்சிடுவானுங்க. அதனால் அதுக்கு ஒரு பரிகாரம் பூஜை வச்சுருப்பான். ஒரு ஒழிச்சிட்டா ஒரு சன்னியாசி ஒழிச்சா அதுக்கு ஒரு பரிகாரம் போட்டால் சரியாக போயிடும் அப்படின்ட்டுவான். யார் வெரிஃபை பண்ண போகிறா அது சரியாக போச்சா என்ன எது ஒன்றும் செய்ய முடியும். அப்படியே அந்த மனுநீதி திருவாரூரில் பிறந்த ஒரு பெரியவங்க. அதனால் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார், ஆளாள சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபமன்ய முனிவர் அவருடைய முற்பிறவி கதையை அவர் சொல்கிறார். அப்புறம் பிறகு ஆளாள சுந்தரர் இங்கே தான் நம்முடைய திருநாவலூர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்ம பண்ருட்டி போயிட்டு அங்கே உளுந்தூர்பேட்டை போனோம்னா அந்த வழியில் இருக்குது. இங்கேருந்து மொத்தமாக ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா, அவ்வளோதான் இருக்கும். பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில். சுதமுதி நாயனார் பிறந்த தலன்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அழகால விஷயத்தையே உருட்டி உண்டவர் அவ்வளோ பெரிய புண்ணியவான் இங்கே பிறந்தார். சடையனார் என்கின்ற ஒரு சிவபக்தருக்கும் இசைஞானியார் என்கிற ஒரு அம்மையாருக்கும் அவர் பிராமணர்களும் சொல்கிறாங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களுக்கு அவர் மகனாக பிறந்தார் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறார். அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த வரைக்கும் இன்றைய கதையை இது நிறுத்திக்கலாம். அடுத்த வாரத்திலேருந்து அது மேற்கொண்டவர் அவருடைய கதையை பேசின ரொம்ப சுருக்கமாக பேசினாலே ஒரு 3-4 வாரம் தேவைப்படும். அந்த அளவுக்கு பெரிய மகான், பெரிய ஒரு சரிதம். அவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள்.